அமைச்சருடைய பதிலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அதுவரை வேலை நிறுத்த முடிவு தொடரும். வேலை நிறுத்தத்திற்கான எங்களுடைய பிரச்சாரமும் தொடரும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பு, காலி பணியிடங்களை நிரப்புதல், ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்குதல் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி தொழிற்சங்கங்கள் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. போக்குவரத்து ஊழியர்களின் ஸ்ட்ரைக் நோட்டீஸால் அந்த துறையே அதிர்ச்சி அடைந்தது. நோட்டீஸில் குறிப்பிட்ட காலக்கெடு கடந்த 4ஆம் தேதியோடு முடிவடைய போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் சமரசம் ஏற்படுத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தொழிலாளர் நலத்துறை ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி ஜனவரி 3ஆம் தேதி தேனாம்பேட்டை TMS வளாகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் ரமேஷ், அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் இளங்கோ மற்றும் CITU, AITU, அண்ணா தொழிற்சங்கம் உட்பட 30 தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீண்ட நேரம் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாததால் ஜனவரி 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தொழிற்சங்கத்தினர் அறிவித்தனர். இதனையடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அமைச்சர் தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனிடையே போக்குவரத்து துறை ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்வது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துவதாக அமையும் என்பதால் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் அனைத்து பணியாளர்களும் பணிக்கு ஆஜராக வேண்டும் என்று போக்குவரத்து துறை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சரின் அழைப்பினை ஏற்றுக்கொண்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் வெள்ளிக்கிழமை அன்று பல்லவன் இல்லத்தில் நடைபெற்ற அமைச்சர் சிவசங்கர் தலைமையிலான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தை சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நிதி கூடுதலாக செலவாகும் என்பதால் நிதித்துறையிடம் பேச ஒரு நாள் அவகாசம் கேட்டிருப்பதாக தெரிவித்தார். வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதில் நிதி கூடுதலாக செலவாகின்ற சில விஷயங்களை நிதித்துறையோடு கலந்தாலோசித்து அவரிடத்தில் அது குறித்து விவாதித்து முடிவெட்டிய பிறகுதான் அறிவிக்க முடியும் என்ற காரணத்தினால் நாளை ஒரு நாள் நேரம் கேட்டிருக்கிறோம். நாளை மறுநாள் மறுபடியும் அதை பேசிய பிறகு விவாதிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றோம். எனவே அவர்களுடைய அந்த போராட்ட அறிவிப்பிற்கான கைவிடக் கோரி நடந்த இந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் அமைச்சரிடம் தங்களது கோரிக்கைகளை விரிவாக விளக்கியதாகவும் பணியில் உள்ள தொழிலாளர்களின் 4 மாத அகவிலைப்படி பாக்கியை பொங்கல் பண்டிகைக்கு முன்பே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாகவும் கூறினார். அப்படியானால் ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், இது சம்பந்தமாக உங்களிடம் அரசாங்கத்தினுடைய நிலையை தெரிவிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சருடைய பதிலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அதுவரை வேலை நிறுத்த முடிவு தொடரும். வேலை நிறுத்தத்திற்கான எங்களுடைய பிரச்சாரமும் தொடரும். அரசு இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா விதமான உதவியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.